இந்த ஒரு விஷயம் எல்லா ஜென்ரேஷன்லையும் நடந்துக்கிட்டு வர்றது தான். அதாவது ஸ்கூல் ஆகட்டும், மோஸ்ட்லி இந்த காலேஜ் டைம் அப்போ தான் அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் இல்லை அவங்களோட ஃபோட்டோவை காட்டுறதுக்கும் கூச்சப்படுவாங்க. ஒருவேளை அவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, ஒருவேளை இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு உங்கள் அப்பா தானே காட்ட வேண்டியது தானே அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது எல்லா ஜென்ரேஷன்லேயும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய காதல் கதை தான் இந்த ஹாப்பி ராஜ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்பு சினிமாஸின் ரிவ்யூ. படத்தினுடைய ஓப்பனிங்கில் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல அந்த பொண்ணோ உங்கள் அப்பாவுக்கு வச்சுருக்கக்கூடிய பட்டப்பெயர் தான் எனக்கு பிடிக்கல, அவருடைய மருமகளா அப்படின்னு ஊருக்குள்ளார சொல்கிறப்போ நான் கேவலப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ உன் காதலையும் ஏற்றுக்க முடியாது, குறிப்பாக உங்கள் அப்பாவுடைய பட்டப்பெயர் சீச்சி அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டு போயிடுவா. அப்பா தான் பிரச்சனையா இல்லை அப்பாவுக்கு வச்ச அந்த பட்டப்பெயர் தான் பிரச்சனையான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் ஒரு முடிவு எடுக்கிறாப்புல. இந்த ஊரில் இருந்தால் தானே நான் அவமானப்படணும், ஸோ நான் வெளியூர் போகிறேன் அப்படின்ட்டு பெங்களூரில் ஒரு வேலை கிடச்சி போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை சந்திக்க அந்த பொண்ணின் மீது காதலும் ஏற்படுது. தன்னுடைய பழைய காதலி அப்பாவுடைய பட்டப்பெயரை வச்சு அவமானப்படுத்திட்டாலே, ஸோ இவனும் அதே மாதிரி ஏதோ செய்திருவாளோ, அப்பாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு வேறு ஏதோ சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு கூச்சத்திலேயே இவன் நடுங்கிட்டு இருக்க. பொண்ணுடைய அப்பாவோ அப்பாஸு அவர் அமெரிக்க ரிட்டர்ன் மாப்பிள்ள தான் இன்ன வரைக்கும். சரிப்பா உன் அப்பா அம்மாவை கூப்பிடு, நம்ம பேசி முடிவு பண்ணிடுறோம் அப்படிங்க பெங்களூருக்கு தடபுடலாக வந்து இறங்குறாங்க அவங்க தாய் தந்தையார். போயும் உன் குடும்பத்தெல்லாம் சம்மந்தம் பண்ணுமான்னு அப்பாஸு கேட்க, ஜார்ஜ் மரியனோ என் சொத்துக்கு மேலே ₹1 நீ காட்டு, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய ஆள் அப்படிங்க இந்த பஞ்சாயத்து ஜிவி பிரகாஷ் காதலை பிரித்து வைக்க கடைசியாக எப்படி கை கோர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதான் படத்தினுடைய எண்டு. ஜிவி பிரகாஷோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆள் என்னதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும் ஃபேன்சியாக ட்ரெஸ் எல்லாம் போட்டாலும் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். காதலி எதை சொல்லிடுவாளோ அதை சொல்லிடுவாரோ, அப்பாவை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதுக்கப்புறம் அப்பாசு எப்படி பார்க்க போகிறாரு என் முகத்தை அப்படிங்கிற எல்லா இடங்களையும் கூணி குறுகி குனிஞ்சு நிற்க வேண்டிய இடமாவே இருக்குது. குறிப்பாக கண்டபடி அப்பாவை பிடிச்சி திட்டுறப்ப டக்குன்னு அவரோட ஃபோன் கால் வந்த அப்போ சொல்லுங்கப்பா அப்படிங்கிறதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஆள் மாதிரியே பண்ணியிருக்காப்புல. ஜார்ஜ் மரியன் இந்த படத்தில் மெயினான கேரக்டரே இவர் தான். யதார்த்தமான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தை. இவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டப்பெயரை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல காதில் வாங்காமல் அவர் பாட்டுக்கு கிளாஸ் ரூமுக்கு போய் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாராகவும், பையனுக்கு ஒன்று அப்படின்னா ஃபயராக வந்து நிற்பாப்புல. அவனா டெய்லியும் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காலை வணக்கம் மாலை வணக்கம் போடக்கூடிய ஒரு நபர். ஆளை பார்க்குறதுக்கு ஊரானா இருந்தாலும் அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ் ஆகட்டும், வரக்கூடிய கார் ஆகட்டும், என்கிட்ட இருக்கிற சொத்து பத்தெல்லாம் பார்க்குறியா அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறதாகட்டும், அப்பாஸ் முன்னாடி நின்று கெத்தா ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை கலைக்காமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற இடமாட்டும். அதே போல் ராம்ஜியோட காலை தொடச்சி விட்றப்பெல்லாம் வந்து எமோஷனலாக ஆள் அழகாக யதார்த்தவாதியாக பண்ணியிருந்திருப்பாப்புல இந்த படத்தில். பையனெல்லாம் பையன்கிட்ட சரக்க போட்டு பேசுறது, அப்பாஸுக்கிட்ட தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறது அப்படிங்கிறது எமோஷனல்னாலும் எமோஷன் தான். அதே போல் அப்பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படிங்கிறத இன்னமும் விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ் சினிமா தான். இதுலேயும் அதே மாதிரி தான் காட்டுவீங்களா? ஒரு அப்பா தான் ஓகே, அவருக்குன்னு 4-5 பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் பண்ணக்கூடிய டைலாகோ இல்லை பர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம், சீனை க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். அது எதுவுமே இங்கே பண்ணவே இல்லை. அமெரிக்கா ரிட்டனாக வராப்பில் பொண்ணுக்கு இந்த மடங்கனை எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவனை தூக்கிட்டு போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடணும், அவன் சோர்ஸ் இருக்க பர்சன், நம்ம பொண்ணு மேக்கப் ஒன்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபாதர் தான் இவர். கதாநாயகியான ஸ்ரீகௌரி பிரியா, அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடிய கீதா கைலாசம், இவங்க 2 பேரோட ரோல்லையும் யார் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீதா கைலாசம் ரோல் செம்மையாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பெங்களூர் போனதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய லூட்டி அப்படிங்கிறது இது அம்மாவா ஆன்டி லெவலுக்குள்ள சீனை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கதாநாயகி பெருசு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஸ்கோப் ஒன்றும் கிடையாது. பாட்டு, ஸ்மைலு, கவர்ச்சி, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக இந்த படம் ஒரு எமோஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடியது. சிறப்பாக இந்த வாரத்தில் வந்ததுலேயே இந்த படம் நல்லா இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.